இது பண்ணிட்டு நான் போய் அவன் ரிவே பண்ணிட்டு வரட்டா? இது மொத்தமா இல்ல இல்ல உங்களுக்கு எப்படி ஆமா எப்படி யாரா அங்க கத்தர் 2 பண்ணா பேருக்கு இது போ எனக்கு ஏடா நேடு வெறியான நேடு போட்டான் ஸ்டீவ் கரெக்டா போட்டான் பின்னாடி போ மேல போ இங்க வேண்டாம் அங்க ரிவே எடுக்க வேண்டாம் அடுத்த நேடு வரும் இது தெரியாது அவன் வரட்டும் அவன் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்ல தான் இருக்கான் இப்ப பிரௌனி பத்தோக்கு ப்ரௌனி வா ப்ரௌனி நீ தூக்கல ஐயோ 1v3 பண்ணிட்டான். பாத்துலாம் 1v3 பாத்துலாம் அதுதான் சாய் அவன் எங்க வானா சவுண்ட் கேம் சவுண்ட் ஒண்ணுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு அவன் பிரிட்ஜ்ல சவுண்டே கேட்கல தெரியுமா பிரிட்ஜ்ல ஏறி இந்த சவுண்ட் எனக்கு கேட்கவே இல்லை அவன் பிரிட்ஜ்ல ஏறின சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு டங் 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 டங்னு. எனக்கு மூளை வேலை செய்யல அவ்வளவுதான். எங்க போலாம் பெரிய இருக்கும் அதான் ஆல்ட் பண்ண மாட்டாங்க உங்க 2 பேர் ரீவே வேற பண்ணுவா ஆனா அவன் தூக்கிக்கலாம் தெரியுமா ஒருத்தர் மைனஸை தூக்கி இருந்திருக்கலாம் எதுக்கு அவ்வளவு வெயிட் பண்ணீங்கன்னு தெரியல சரி ராஜா வந்தானே ராஜா தூக்கணும் பார்த்தேன் கடைசியில பார்த்தா ராஜா கவரேஜ் பிரௌனிக்கு தான்டா கால் கொடுத்தேன் பிரௌனி உனக்கே தெரியணும் நீ தான் காப்பாத்த நாங்க சொல்லி தெரியக்கூடாது ராஜா தனியா போகாத அவனை போட்டு போ இல்ல அங்க எவனாச்சும் இருந்தானா அதுதான் அவனை போட்டு போக சொல்றேன் அப்ப கூட அடிக்கணும்னு நினைக்க மாட்டேங்க ஸ்டீவ். 2 பேரா இருந்தா அடிக்கலாங்கிறதுல அவன் சொல்லுதான். நீ வந்து நான் ஒருத்தனா அடி வாங்கினா 2 பேரும் அவன் 2 பேரும் சேர்த்து டீம் நாசமா போறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். அவர் ஃபயரிங் பேர் அதுக்குள்ள பாட்டு தானே தெரியல. தம்பி யாருவானா வேண்டாம்ப்பா கையில கண்ணு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ ஃபயர் நினைச்சாச்சு இனிமே என்ன தப்புக்கு லால் போட தேங்க்ஸ் என்ன ஃப்ரீ ஃபயர்ல ஏதோ இதெல்லாம் புதுசா ஹெலிகாப்டர்னா விட்டுருக்கானுலாம் கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. எடிட்ல உண்மையில விட்டாங்களா எடிட்டா அவங்கள்ட்ட போட்டுதா இது பாட்டா இல்ல பிளேயர் தானா பேலோடா யார்கிட்ட என்னல பேச ஃப்ரீ பேலோடுன்னா ஏதோ பேலோடுங்க கைஸ் என்கிட்ட எண்ணி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா பிரௌனி செத்தான் பிரௌனி கிட்ட எண்ணி சரி பிரௌனி செத்தானே அவனை அப்படியே ரீகால் பண்ணிருங்க. கிவ் அப் கொடு பிரௌனி. உன்னை கூப்பிடணுமா ராஜா இருங்க இந்த ஒரு வீட்டை மட்டும் லூட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். I'm recalling a teammate. ராஜ் கிஷன் விட்டு போயிட்ட அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்களா Thanks. சண்டைக்கெல்லாம் போல ஸ்டீவ். நீ இருக்க வீட்டுல வந்து நான் 1 வீக் பண்ணிருக்கேன் போட்டு மாசுதா அத வந்து ஸ்டீவ் பாத்துருக்கலாம் ஆனா ரிலீஸ் பண்ண போயிட்டான். நான் கத்துறேன் ஸ்டீவ் கத்துறேன் அவன் பார்த்தா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல அப்படின்னா ஏதோ டொனேட்னு கேக்குது என்னடா என்ன நான் ஏஸ்டல் மீட்டர் நீங்க எனக்கு காட்டல செத்துட்டறால ஷிட் திருப்பி அடிச்சா ஏஸ்டல் மீட்டர் ஆயிடும்னா ஆமா நீ 1 கிலோ எடுத்து ஏத்துறேன் பாட் வட்டன நான் எமோட் போடணும் பாட்டுக்கு அவன் எமோட் போட போறேன் என்ன கர்மம் தெரியல சாப்பிடுவோம் பிளெஸிங் தம்பி பிளெஸிங்னா எனக்கு வேண்டாம்ப்பா எவன்ல எடுத்தான் எங்களத நான் நினைச்சிருக்கேன் இந்த என்ன வரும் வராது இது என்னது லெவல் 1 2 3 டொனேட் ஃபுல் லைஃப் ஆயிரும் அது அந்த இது எடுத்தீங்கன்னா சாப்பிட்டு எடுத்துட்டோம் பிளேயர் டேய் என்னடா நீங்க வாங்க டக்குனு வா போய் அடிக்கும் வா தண்ணி ஏர்ல தரணும் எங்கடா போற ஓ வண்டி இருக்கு நீ அதுக்குலாம் ரீகாலே பண்ணிட்டு வந்தற அதான் புண்ட அம்மா சத்தியம் ஒண்ணே ஸ்பீடா பாட்டு நினைச்சிட்டேன்டா பொறுமையா அடிக்குமாடி புண்ட அவங்க பெரிய தப்பு என்ன ஓடிட்டா ரீகால் பண்ணிட்டு அந்த வீட்ல இருக்கான் ப்ளூ வீட்ல அங்க இருக்கான் சொல்ல மாட்டியாடா ரைட் சைடு ப்ளூ வீட்ல
சொல்ல மாட்டியா ஏ பிரவுனி ரீகால் பண்றா சும்மா ஊம்பிட்டு தானே இருக்க புண்டவனே. ஒருத்தர் ரீகால் I'm பண்ணுங்க. recalling a கார்ல teammate. ஊம்புறதுக்கு நீ ரீகால் பண்ணலாம்ல. எங்க இருக்கான்னு தெரியல. பின்னாடி நேரா இருக்கான்ல. இருக்கேன். முடிஞ்சு. அந்த தேவடைய கையில ஊத்து. கொள்ளாத எமோட் போடு அந்த புண்டை. நம்ம ரெண்டு டீ இனி ஒன்றுக்கா பிரவுனி அவன் தான் கொண்டான். என் பெட்டியில மட்டும் கை வச்சிருக்கீங்களா? வேற இல்ல வைக்க மாட்டோம்பா. வச்சுட்டான்டா அந்த தருண் புண்டை வச்சுட்டான்டா. வண்டி வருது. ரெண்டு பேரா? இன்னொருத்த இங்க இருந்து வரான் பாரு. அவன் என்ன அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ண போயிட்டான் இன்னொருத்தன். இவன் நானா மைனிஸ் அழுத்திட்டான். அவன் இறங்குறத அழுத்திட்டான். மைனிஸ் என்னதான் பண்ண முடியும்? நீ கார்ல போய் செத்த, எப்படிலாம் செத்த கார்ல? யோசிச்சு பாரு மைனிஸ். ஆசைலாம் பண்ணா போச்சு. சரி விடு ஸ்டீவ், அதெல்லாம் பேராசை ஸ்டீவ். நம்மளுக்கு வர்றது என்னமோ இது 8x வச்சிருக்கேன் ஸ்டீவ். ஆன் டிஸ்ப்ளே இதுதான் ஒரு சார். இங்க ஒருத்தன் நான் கொச்சுனேன், எங்க காணும்? 2 பட்டி அங்கதான் இருக்கா. ரீல்ஸ் பார்க்க ஓட்டான் ஒண்ணு. இவனை நான் கில் எடுத்தேன். இன்னொருத்தன் எங்கெங்கயோ நவுட்டு போனான். நானும் ஒருத்தனை அடிச்சனே. அதான் ரெண்டா பொட்டிய காணும்டா. பொட்டிய Watch out. இங்க இருக்கு. அவன் இறங்கிறவன அழுத்திட்டாங்களா? சாவன் எதிர்பார்த்தேன். இவன் டீம்மேட் தான் வெறி கொண்டு வந்தானு பாவம். கத்தியில கத்துனோன்னு பாட்டு டீம்டா. என்னடா இது பாட்டு லாபியா? நான் எப்படா ஏசிட்றாலாம்? எப்படிடா அது சாத்தியம்? Awesome. அதான் செத்துட்டியே. போன லாபில நல்ல பிளேயர் நிறைய வந்தானுங்க. அந்த நீ அடிச்சவன் என்னமா ஜிகிள் போட்டான் தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள அடிச்சாம்ல, அந்த 1v1 எடுத்தான் தெரியுமா? நீ வீட்டுக்குள்ள ஜிகிள் போடுறான். தட தடன்னு ஆடுதான். பக்கத்து ரூம்ல இருந்தா அங்கிட்டு ஆடுதான், அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வரான். ஐயோ வயித்தெரிச்சலா இருக்கு, உங்களை பார்க்க முடியல. நான் சூசைட் பண்ண போறேன். அது செத்துட்டியே. I got supplies. ஏய் ட்ரெஸ் போடுங்க. காரடே சீக்கிரம் காரடே ஜோன் போவோம். ஹீலிங்ஸே இல்ல. ஜோன்ல அடிபட்டு ஹீலிங்ஸ் வேஸ்ட் பண்ண முடியுமா? I got supplies. நம்ம காரே நல்லா இருக்காவோ. கேமராடா ஸ்பீடா போவோம். உனக்கு எதுக்கு லேப்டாப்? நீ என்ன 4 கோடு போட்டு 4 செங்கல் எப்படி வைக்க? ஆமா, நீ உனக்கு எதுக்கு லேப்டாப்? சிவில் இன்ஜினியருக்கு கேடு சாஃப்ட்வேருக்கு தான். கேடு சாஃப்ட்வேருக்கு உனக்கு வந்து அங்க காலேஜுக்கு போனா இது இருக்கு, வீட்டுக்கு வந்தா பிசி இருக்கு. என்ன வண்டி இது? யாருப்பா அப்படிதான்டா நானும் உனக்குலாம் மேப்பே ரெண்டரை ஆகுது. நீ எதுக்கு தரும் வண்டி ஓடுது? நீ வாங்க சொன்னாங்க, நான் வாங்க மாட்டேன்னு இருக்கேன். என்னை பிச்சை எடுக்க விடுதான்டா. அவன் என்ன சொல்லிருப்பான்? ஏன்னா பிசி வாங்க காசு இல்லாதனால லேப்டாப் வாங்க சொல்லிருக்காங்க. உனக்கு என்ன தெரிஞ்ச புண்ட மாதிரி பேசுற குண்டி வெட்டிடுறேன். எதுக்கு உன்னை லேப்டாப் எடுக்க சொன்னாங்க? இதுக்கு தான்டா சாஃப்ட்வேருக்கு. எங்க வச்சு மாசத்துக்கு ஒரு வாரம் நடக்கும்டே. ஒரு சரி உனக்கு நேடு போடுறீங்களா? நான் உட்காரவா? நீங்களும் ஆளாளுக்கு லேப்டாப் தனித்தனியா கொண்டு வரீங்களா? காலேஜ் சாயிராம் இல்ல லட்சமா சொல்லி கம்ப்யூட்டர் வாங்கி வைக்க. இது ஒரு ஓட்ட காலேஜ், குண்டவாங்க காலேஜ். ஒரு மயிரும் கிடையாதுங்க. எங்க அப்பா அன்னைக்கு நீ நாளைக்கே இந்த லேப்டாப் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் உடனே எங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு கொடுத்துட்டேன்.
மேம் நான் சொன்னேன் எங்க அப்பா வாங்க மாட்டாங்க, நீங்க வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சு கையில கொடுத்துட்டேன். அவங்க உடனே தம்பி இல்ல நீ நெக்ஸ்ட் இயர் வரப்போ கொண்டு வா அப்படின்னாங்க. இந்த தடவை என்னால பிச்சை எடுக்க முடியாது அவன்கிட்டயும். அதுக்கு நீ 80,000 ரூபாய்க்கு வேண்டாம் ஸ்டீவ், ஒரு 30,000 40,000க்கு வாங்க ஸ்டீவ் போதும். கேம் ஆடணுமா? லேப்டாப் கம்ப்யூட்டர்ல ஆடல கேமு. நீ பிசி வச்சுட்டே ஒன்னே ஆடல ஸ்டீவ். போல பண்ண அதுதான் இப்ப அவனுக்கு ஒரு 80,000 ரூபாய் தெண்டமா செலவழிக்கணும். அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிருக்கான். இல்ல 80,000 தாத்தாட்ட வாங்குவேன், 40,000 லேப்டாப் வாங்கி 40,000 டேப் வாங்குவேன். அவனுக்கு என்ன அங்க போய் அவன் ஃபிளெக்ஸ் பண்ணி எங்க ஊர்ல பிடிச்சிட்டு வந்தீங்க அவனை? வண்டி தடுங்க போகணும் எதுவுமே இல்ல. அதனால சொன்னோம்ல அவனுக்கு காசு கொஞ்சம் கொட்டி கிடக்குது. ஐயா அவ்வளவுதான் எனக்கு கொஞ்சம் டாஸ்க். இல்ல நான் உங்களை கேட்டது தப்பு. அஜய் கிஷோர் மாறிட்டான். நல்லது சொன்னா கேட்டது தப்புங்கிறான். நல்லது காலமே இல்ல, காலத்துக்கு நல்லது. இது பத்தியா கிஷோர் வட சென்னையோட ப்ரீக்வல் ஒண்ணு வரப்போதான். ஓ இது பத்தியா சிம்பு இது தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணி சிம்பு ஒரு படம் பண்ணுவானா, அதுக்கும் வட சென்னைக்கும் ரிலேட்டபிள் இது இருக்குமா ரிலேஷன்? அதுதான் ப்ரீக்வல் இருக்கேன். அதுதான் வெற்றிமாறன். ஆமா வெற்றிமாறன் ஒரு யூடியூப் வீடியோ போட்டு அதை கிளாரிஃபை பண்ணிட்டான். இந்த மாதிரி இது வட சென்னை 2 இல்ல, ஆனா வட சென்னை யூனிவர்ஸ்ல உள்ளது. ஓடிய முடிச்சிருக்கியா? இல்ல நீ ஏறி கெட்டின் குள்ள போலாம். அங்க 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 ஒரு வண்டி நிக்குது. இவன் வந்து ஃபுல் இது கொடுத்துட்டானா, ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டானா தனுஷ், ₹1 வாங்காம. நைஸ். 9,000 ஜோக்கர் 4 செகண்ட் வீடியோக்கு நீ தருண் நீ இறங்கு, நான் வண்டி ஓடுதேன். நல்லா ஓட்டுவோம்ல உனக்கு, நீ நல்லா ஓட்டுவ தருண், உனக்கு ரெண்டர் ஆகல மேப்பு. வண்டி ஓட்டும் போதுனா 12 FPS கிடைக்கும், ஃபைட் எடுக்கும் போது தான் 8. அது போக மாட்டாங்க சரியா? அதனால இது வட சென்னை இதுல வருமா? தனுஷ் இவன் எஸ்டிஆர் நடிக்கானா? வடச்சென்னையில தனுஷ் தான் நடிப்பான். இது வடச்சென்னை சுற்றியுள்ள நடக்குதுன்னா அதைத்தான் நானும் சொல்றேன். அதான் ப்ரீக்வல். பக்கி இங்க ஏதோ பாம்பு இருக்கு. ஏதோ பாம்பு இருக்கு. பாம்பு 2 பேர் படுத்து கிடந்தான். என் காலேஜ் ஃபுல்லா அதான் இருக்கு தருண். தன்னானே நானே தானே நானே நம்மளும் நிறைய பேர் பாம்பு. லெஃப்ட்ல இந்த இடத்துல தான் நான் போட்டதுல கிஷோர் ஒண்ணா 280ல பாரு கிஷோர், எல்லாம் பாம்பா இருக்கு. பாம்பு இருக்க மாட்டானோட ஏன் பாம்பா பண்றது? வண்டி வருது பாரு. வரலையோ நிக்கிட்டோ. கிஷோர் எது கிஷோர், நான் ஒரு தள்ளி போயிட்டேன். நோ ஃபைட் எடுக்காதீங்க. அந்த 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. வீட்டுக்குள்ள பாம்பக்கிரி வேலையை பண்ணுங்க. ராஜா அடி ராஜா மண்டில. அவ்வளவுதான் ராஜா. முடிஞ்சு. அப்பா 2 பேர் தான். செத்துட்டியா? ஏஸ் எலிமினேட்டரா இருக்கியப்பா. சீடான எஸ்சி. ஷவர்மா நீ 7 கில்லு, இவன் அவனும் 7 கில்லு. கலக்கியும். ஓ இல்ல ஃபுல் லைஃப் ஏர் நினைச்சேன்ல, பூஸ்ட் தான்ல வருது. ஸ்டீவ் சொல்ல புண்டை 30-60 போதுமா உனக்கு? 40-50 லேப்டாப்புக்கு 40-50 வேஸ்ட்ல. டைட்டன் அது. அதான் டைட்டன். சரில நீயே யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும் லேப்டாப்ல ஒரு i5 ப்ராசஸரும் பிசில i5 ப்ராசஸருக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்ட்டு. ராஜா வெளியே போகாத, கிட்ட தான் இங்க இருக்கான். இன்சைட்ல தான் இங்க இருக்கான். இது இந்த ஒட்டுவாங்கல அந்த போட்டா செத்துவான். புரியலையா? போடு புரியுதுன்னு யூஸ் பண்ண என்ன நீ பாரு.
என்னது டைட்டன்ஸ் 40-50 போறதெல்லாம் அப்புறம் எப்படி சொல்ல கிட்ட வராத லேப்டாப்பே நீ வந்து எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போய் ஒர்க் பண்றாங்க அப்படி பாக்குறதுக்கு அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். பட் ஆனா ரியல் லைஃப்ல பார்த்தனா ரொம்ப கடுப்பா இருக்கும். சார்ஜிங்கை விட தூக்கிட்டு போய் நீ வெளியில வச்சு நீ எங்கேயும் ஆனே பண்ண முடியாது. ஒர்க் பண்ணுங்கிற ஒரு இதே இருக்காது உனக்கு. தாத்தா ஒரு 30,000 லேப்டாப் வாங்க ஸ்டீவ். பழைய அம்மா லேப்டாப்ப செகண்ட் ஹேண்ட்ல வாங்க ஸ்டீவ். 10,000 ரூபாய்க்கு போதும் ஸ்டீவ். இல்ல ராஜா, உனக்கு 3060 கேக்குறேன். 4050 தான் வேணுமாமா அவருக்கு RTX. இங்க ஒரு இது வருது, டைட்டன் வருது. என் பின்னாடி ஒண்ணு வருது. வீட்டுக்குள்ள போ. உனக்கு பெட்டரா சொல்றேன், மோஸ்ட் யூஸ் பண்றது எப்படின்னா அதிகமா வாங்கி யூஸ் பண்றது சொல்றேன். இந்த டெல்லுல ஒரு இது இருக்கும், இது i3 வாங்கிடுச்சு. எங்க இருக்கான்? நேரா வெளிய நான் செல்ஃபி என்னோட ஆயிக்கிறேன். பிசிக்கு ஓடியம் போட்டு வரான் ராஜா. நைஸ் வண்டி வருது. டெல்லுல வந்து ஒரு இது இருக்கும், ஒரு சீரிஸ், கேமிங் சீரிஸ். அது நல்லா தாங்க. ஏன்னா டெல்லு கஸ்டமர் சர்வீஸ் நான் அதை உனக்கு ப்ரிஃபர் பண்றேன். மற்றபடி உனக்கு ஹார்ட் கோரா போனா இது போய்க்கோ, ஏசுஸ். ரொம்ப வெயிட்டா இருக்கு, லைட் வெயிட்டா. நோட்டு மாதிரி இருக்கிறது உனக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. உனக்கு இதே கிடைக்காது, ஜிபியூவே கிடைக்காது. பரவாயில்லையா? அமைதியா இல்ல இப்ப மேல பேச. அமைதியா இல்ல மேக் வாங்கி விளையாடுங்க. நம்ம ஜூன் போயிரும் வாயிலே. கிஷோர் ஜூன் போயிடுவோம். மேக் சப்போர்ட் ஆகாது. என் பிசிக்கு என்னோட சப்போர்ட் ஆகாது. என்னோட பாதி இருக்கு. என்னோட ஒரு ஆப் வந்து மேக்ல எந்த கேம் தெரிஞ்சுதான் சொல்றேன். மேக்ல ஒரு கேமே சப்போர்ட் ஆகாது. மேக் எனக்கு வேண்டாம், அதுதான் வாங்கணும்னு பார்த்தேன். அக்காட்ட உனக்கு அதான் சொல்றேன், சின்ன ஸ்லிம்மானா டெல்லுல இன்னொரு இது இருக்கும், i9 ப்ராசஸர். யோகா பேட் எவ்வளவு? 50,000 தான். நான் சூப்பர் ஒல்லியா. அதேதான் நான் சொல்றேன் கேளு. டெல்லுல வந்து காம்பாக்டா இருக்கும், 360 திரும்பவும் டச் ஸ்கிரீனோட செம ஸ்டைலிஷா இருக்கும். நீங்க போறீங்க தான் எனிமி நான் இருக்கேன். உடைஞ்சிரும். அட வேஸ்ட் இல்ல. ஜோனுக்கு போ, ஜோனுக்கே போ. ஜோன்ல ஒரு வீடு இருக்கு பாரு, அந்த வீட்ல எனிமி இருப்பான் நிறைய. நான் அங்க பார்த்து பெரிய வீட்டுக்கு போவீங்க மாட்டிக்குவீங்க, சின்ன வீட்டுக்கு போனாலும் மாட்டிக்குவீங்க, மொத்தத்துல மாட்டிக்குவீங்க. ராஜா எந்த இருக்கு? அவர் நாக்கஸ் இருக்கான். அவன் எனக்கு பிடிக்காது. ராஜா இறங்கிட்டான், வண்டியில வந்து இறங்கிருக்காங்க. இப்ப பேக்கப் ராஜா சூப்பரா செத்தது. ராஜா நான் அவனை பார்த்தேன். ஆமா M4 அடிச்சிருந்திருக்கணும். உன் கால்ல தான் சுத்தானா? நான் நேடு போட போனோம். நேடு போட முடியல, அதுக்குள்ள வந்துட்டான். எனக்கு ஏமே லாக் ஆகல. பாத் மாதிரி செத்துட்டேன். ஏசு போயிட்டேன். போதும் இன்னைக்கு போதும்.